கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நீதிமொழி 27 பார்த்துக்க நம்ம இன்னைக்கு 28வது அதிகாரம். 28ல் ஒருவனும் தொடராக இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறானாம். துன்மார்க்கன் இருக்கான்னு வச்சுக்குவான். துன்மார்க்கன் நல்லவனுக்கு விரோதமாக நினச்சிவான், ஏதாவது இடத்தில் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம நினச்சோன்னா அது பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் அவனோட நினச்சி ஒரு யுத்தம் பண்ணுவார். அதனால் நினச்சிவான், யாருமே அவனை இடைஞ்சல் பண்ணவே வேண்டாம், தன்னாலே நினச்சிடுவான், பயந்து நினச்சிடுவான், ஓடி போயிடுவானா. அதான் ஒருவன் தொடராக இருந்தும் துன்மார்க்க நினச்சிடான், ஓடி போயிடான். ஆனால் நீதிமான் சிங்கத்தை போல் நினச்சிடான், தைரியமாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நீதிமானோடு இருக்கிறதுனால நீதிமான் எதுக்குமே கவலைப்படுறதில்ல, அவன் நினச்சிடான், தைரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். துன்மார்க்கர் ஓடி போயிடுவாங்க. அதே போல் தேசத்தில் பாவம் இருக்குன்னு வச்சுக்கிடும். அந்த தேசத்தில் பாவத்தின் மித்தம் அதிகாரிகள் நினச்சிறாங்க, அநேகராக இருக்கிறாங்க. தேசத்தில் உள்ள பாவம் வருதுன்னா அதிகாரிகள் தான் அநேகமாக நினச்சிவாங்க, அதிக பாவத்துக்கு நினச்சிவாங்க, இடம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா பேரும் புகழும் பணங்கள் எல்லாம் செல்வாக்கெல்லாம் இருக்கிறனால அவங்க நினச்சிவாங்க, அவங்க தான் அதிகமாக நினச்சிவாங்க தேசத்தில் பாவம் செய்வர்களாக இருப்பாங்க. ஆனால் புத்தியுள்ள மனுஷன் இருந்தான் அப்படின்னா அந்த மனுஷனால் நற்சீர் நினச்சிருமா தேசத்தில் நீடித்திருக்குமா. அதிகாரிகள் பாவம் செய்கிறதுனால தேசம் பாவத்துக்கு ஆளாகி கிடக்கிறது. ஆனால் ஒரு அறிவுள்ள மனுஷன் இருப்பதுனால, புத்தியும் அறிவுள்ள மனுஷன் இருக்கனால தேசத்தில் நற்சீர் நீடித்திருக்குமா. ஏழைகளை யார் ஒடுக்குறாங்களோ, இந்த ஏழைகளை ஒடுக்குற தரித்திரன் நினைச்சிறானா, ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடுத்து கொண்டு போகிற மலையை போல் இருக்கிறானா. ஏழைகளை ஒடுக்குனா அவனுக்கு நினைச்சது ஆகாரம் கூட கிடைக்காதபடிக்கு வெள்ளமாய் அடுத்து கொண்டு போகிற மலையை போல் நினைச்சிறானா இருக்கிறானா. அதே போல தான் வேத பிரமாணத்தை நினைச்சக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. வேத பிரமாணத்தை விட்டு விலகுறவர்கள் நினைச்சிறாங்க, துன்மார்க்கரா புகழ்வாங்க. வேத பிரமாணத்தை பின்பற்றுறவங்க, வேத வசனத்தை பின்பற்றுறவங்க கர்த்தரை நினைச்சுவாங்க, மகிமைப்படுத்துவாங்க, நல்லவர்களை மகிமைப்படுத்துவங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் யார் வேத பிரமாணத்துக்கு சட்டத்திட்டத்துக்கு பின்பற்றாதபடி விலகி இருக்காங்களோ அவங்க யாருன்னா துன்மார்க்கர் தான். அவங்க துன்மார்க்கமான கிரியைகளில் தான் நினச்சிவாங்க, செய்வாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, துன்மார்க்கர் தான் புகழுவாங்களே தவிர கர்த்தரையோ நீதிமானையோ புகழ மாட்டாங்க. ஏன்னா துஷ்டர் என்ன செய்வாங்க, நியாயத்தை அறிய மாட்டாங்களாம். அவங்களுக்கு எல்லா காரியங்களிலும் பொய் சொல்லி அப்படியே நடந்து துஷ்டமான காரியங்களையும் செஞ்சதுனால அவங்களுக்கு நீதி நியாயமே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதை அறியவே மாட்டாங்க. எல்லாம் தான் சொல்கிறதான் சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதனால் நியாயத்தை அறிய முடியல. ஆனால் கர்த்தரை தேடுறவர்களுக்கு சகலத்தையும் அறிஞ்சிருவாங்க. இது நல்லது இல்லாத அப்படிங்கிற நீதி நியாயத்தை நினச்சிடுவாங்க. கர்த்தரை தேடுறவர்கள் எல்லாத்தையும் நினச்சிடுவாங்களாம், அறிஞ்சிடுவாங்களாம். அதே போல் திரியாவரக்காரன் நினைச்சுவாங்கன்னா, இருவழியில் நடக்கிற திரியாவரம், 2 வழியில் நடக்கிறான். இந்த வழி நடப்பான், இந்த வளைஞ்சிவாங்க, அந்த வளைஞ்சிவாங்க, அப்படி 2 வழியில் நடக்கிற திரியாவரன்னா திரிச்சு விடுறவன், சண்டை போடுறது திரிச்சு விடுறவன். இப்படிப்பட்டவன் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், அந்த இருவழியில் நடக்கிற திரியாவரன் ஐஸ்வர்யனாக இருந்தாலும், நேர்மையாக நடக்கிற தரித்திரன் அவனை விட வாசின்னு சொல்லி பார்க்குறோம். அவன்கிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் வச்சாலும் திரியாவரக்காரன் திரிச்சு விடுறவன். அதனால் அவனுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அவனுக்கு பேர் புகழ் கிடைக்காது. அதை விட நேர்மையாக நடக்கிற தரித்திரன் அவனை விட நினச்சது வாசின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல வேத பிரமாணத்தை யாரெல்லாம் கை கொள்கிறாங்களோ அவங்க வேகமுள்ள புத்திரனும். போஜன பிரியனுக்கு யார் தோழனாக இருக்கிறாங்களோ அவங்க நினைச்சுறாங்க, தன்னுடைய தகப்பனை கூட நினைச்சுறானா அவமானப்படுத்துகிறானா. அதனால வேத பிரமாணத்தை கை கொள்வர்களாக இருக்கணும். போஜன பிரியனாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அநியாய வட்டி இதனாலும் ஆதாயத்தினால அநேகர் நினைச்சுவாங்க, தன்னுடைய ஆஸ்தியை நினைச்சுவாங்க, பெருக பண்ணுவாங்க. இப்படி அநிய வட்டினால ஆதாயத்தினால ஆஸ்தியை பெருக பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. அதே சமயத்தில் தரித்திரனுக்கு யார் இறங்குறாங்களோ அவனுக்காக என்ன செய்ய முடியும், இந்த அநியாய வட்டி ஆதாயத்தினால ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்கள, இது யாருக்கு போகும் அப்படின்னா, தரித்திரன் பேரில் யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க சேர்த்து வைக்கிறாங்களாம். அந்த பணம் இவங்களுக்கு தான் போகுமே தவிர அவங்களுக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் எல்லாமே இருக்கும், ஆனால் சரியான முறையில் சாப்பிட முடியாது, எல்லாம் ஆஸ்பத்திரி அங்கங்கே என்ன செய்யும் போகும். அப்போது அந்த பணங்கள் இது யாருக்கு போகுது, யார் தரித்திரனுக்கு இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் என்ன செய்யுது, அதை சேகரிக்கிறதுக்கு போய் கிடைக்கிறதாம். அடுத்தல யார் வேத வசனத்தை கேளாதபடி இருக்கிறாங்களோ அந்த வேத வசனத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அதை விட்டு விளக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பு. ஒன்று வேத வசனத்தை என்ன கேட்டு அதன்படி நடக்கணும், அதன்படி நடக்காமல் வேதத்தை வாசிக்காதபடிக்கு இருந்துக்கிட்டு வீணாக ஜெபம் பண்ணனா அந்த ஜெபம் என்னச்சுதான் அருவருப்பானதான். அதனால் வேத வசனத்தின்படி கேட்டு அதன்படி என்னச்சணும் நம்ம நடக்கணும். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் யார் நடத்துகிறாங்களோ
அவங்க தான் வெட்டின குழியில விழுவாங்களாம். ஒரு உத்தமர் நல்லவர்களை மோசப்படுத்தி நினைச்சுறாங்க, பொல்லாத வழியில் நடத்துன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் வெட்டின குழியில தானே நினைச்சுவாங்களாம், விழுவாங்களாம். மற்றவங்களுக்கு நம்ம கேடு செஞ்சால் அந்த கேடு அவங்க தலையில தான் விழுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் தான் வெட்டின குழியில் நினைச்சுவாங்களாம், தானே விழுவாங்களாம். ஆனால் உத்தமர்கள் நினைச்சுவாங்க, நன்மை நினைச்சவங்களாம் சுதந்திரிக்கிறாங்க. உத்தமர்களை யாரும் நினைச்சக்கூடாது, மோசப்படுத்தி அவங்கள பொல்லாத வழியில் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினா நிச்சயமாக தான் வெட்டின குழியில் அந்த அவங்க உத்தமர்களுக்கு என்னென்ன கேடு செஞ்சாங்களோ அந்த கேடு என்ன செய்யும், அவங்களுக்கே வந்துடும். அதனால தான் தான் வெட்டின குழியில் தான் விழுவான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் உத்தமமாக யார் நடக்கிறாங்களோ அவங்க நினைச்சுறாங்க, நன்மையை சுதந்திரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஐஸ்வர்யவான் நினைச்சுறான் தன்னுடைய பார்வைக்கு ஞானமாக இருக்கலாம். என்ன தனக்கு பணங்கள்லாம் இருக்கிறதுனால தன் பார்வைக்கு நினைச்சல ஞானமாக இருக்கலாம். ஆனால் புத்தியில் தரித்திரனும் அவனை நினச்சிதான் பரிசோதிக்கிறானா, இவன் எப்படி ஞானவான் ஆனா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறானா, புத்தியில் தரித்திரம் நினச்சிடான், அவனை பரிசோதிக்கிறானா. அதே போல் நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் என்ன செய்யும் தேசத்தில் வரும். ஆனால் துன்மார்க்கர்கள் எழும்பும்போது மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, மறைந்து கொள்கிறாங்க. நீதிமான்கள் களி கூறும்போது தேசத்தில் மகா கொண்டாட்டம் நடக்குது. ஆனால் துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர்கள் நினைச்சுறாங்க, துன்மார்க்கு பயந்து போய் நினைச்சுறாங்க, மறைஞ்சு கொள்கிறாங்க. கேடு செய்கிறவங்க அவங்க ஏதாச்சும் செஞ்சிருவான் வச்சிருவான் கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறதுனால நினைச்சுறாங்க, ஏதாவது வழியில் மோசப்படுத்தி விட்டுருவான் அப்படிங்கிறதுனால நினைச்சுவாங்க, எல்லோரும் துன்மார்க்கரை கண்டு நினைச்சுவாங்க, ஒளிஞ்சு போயிடுவாங்க, மறைஞ்சிக்கிடுவாங்க. ஆனால் நீதிமான்களை கண்டு நினைச்சுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அடுத்தபடியாக தன் பாவங்களை யார் மறைக்கிறாங்களோ இவங்க நினைச்ச முடியாதான் வாழ்வடைய மாட்டானாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவங்களை யார் அறிக்கை செய்து விட்டு விடுறாங்களோ அவன் தான் நினைச்சுவான், இறக்கம் பெறுவான்னு சொல்லி பார்க்குறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் நிச்சயமாக வாழ்வடைய, பாவங்களை அறிக்கை இட்டுட்டா நிச்சயமாக கர்த்தர் நினைச்சுவார், அவனுக்கு இறக்கம் கொடுத்துருவார். அப்புறம் ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி, ஏழை ஜனங்களை ஆள்றவங்க துஷ்ட அதிகாரி இருக்காங்களா, இப்படி துஷ்டப்படுத்த அதிகாரி ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கத்துக்கும் அளந்து திருகிற கரடிக்கு என்ன செய்கிறாங்களாம், முப்பாக இருக்கிறாங்களாம். பிரபு புத்திரனாக இருந்தால் அவன் செய்யும் இடுக்குன்னு என்னது மிகுதி. பிரபு புத்திரனாக இருக்கிறான்னு வச்சுக்கிடும், அவன் செய்யும் இடுக்குன்னு என்னது மிகுதி. அதே போல் பொருளாசை யார் வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்காயுசு கிடைக்குது. பொருளாசை என்ன செய்யணும், வெறுக்கணும், அவங்களுக்கு தீர்காயுசு கிடைக்குது. நான் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும்னு நினச்சா தீர்காயுசு நமக்கு கிடைக்காது. ஏதாவது வழியில் பாவ வழியில் கொண்டு நினச்சிடும் போயிடும். ரத்த பலிக்காக யார் ஒடுக்கப்படுறாங்களோ, ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்க, ரத்த பலி யாராவது கொலை செஞ்சுட்டாங்க, ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ரத்த பலிக்காக யார் ஒடுக்கப்பட்டவன் ஓடி வராங்களோ அவங்க குளிக்கிற ஓடி ஒழிக்க வந்தால் அவங்கள நினைச்சக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா அவன் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அப்போ அப்படிப்பட்டவன் நம்ம வீட்டிலேருந்து அடைக்கலை பொறுத்து வரும்போது நம்ம நினைச்சக்கூடாது, அவங்கள ஆதரிக்கக்கூடாதான். அடுத்தல உத்தமாக யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் நினச்சிவாங்க ரசிக்கப்படுவாங்க. உத்தமான வழி நடக்காதவங்க ரசிக்கப்படவே முடியாது, அது விசுவாசம் அவங்கள பிடிச்சி வச்சுருப்பான். அதனால் அதுபோல் மாறுபாடான இரு வழியில் யார் நடக்கிறாங்களோ அவற்றில் ஒன்றில் விழுவாங்களாம். அவற்றில்னா ரத்தப்பலிக்காக ஓடுறாங்களோ அதே போல் ரத்தப்பலியில் அடிச்சுவாங்க, மாறுபாடாக நடக்கிறாங்க அவற்றில் ஒன்றில் அடிச்சுவாங்களாம், விழுவாங்களாம். தன் நிலத்தை யார் பயிரிடுறாங்கனோ அவர் நினச்சிவான், ஆகாரத்தில் நினச்சிவான், திருப்தியாவான். ஆனால் வீணரை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க நினச்சிடுவாங்க, வறுமையால் இருந்திருப்பாங்க. தன் நிலத்தை பயிரிடுறவன் ஆகாரத்தால் நினச்சிவான், திருப்தியாவான். ஆனால் வீணரை பின்பற்றவன் நினச்சிவான், வறுமையால் நினச்சிவான், நிறந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நினச்சிவான் பெறுறான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். ஆனால் ஐஸ்வர்யனுக்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான்னு சொல்லி பார்க்குறோம். உண்மையாக நேர்மையாக உழைச்சி வாழ்கிறவங்க அவங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்யும், பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன செய்ய கிடைக்குது. ஆனால் ஐஸ்வர்யா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், மற்றவங்களை ஏமாற்றி வஞ்சித்து எடுத்துங்கிறான்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கு நிச்சயமாக நிச்சயம் ஆக்குறத வரும். அவங்க அந்த ஆக்கினைக்கு நினைச்ச முடியாது, தப்ப முடியாது. அதுபோல் முகதாட்சணியம் நல்லதில்லையா. முகதாட்சணியம் உங்களை ஆள் பார்த்து செய்வாங்கன்னு சொல்லுவோம்ல, அப்படி முகதாட்சி யார் பண்ணுறாங்களோ அது நல்லதில்லையா. ஆனால் முகதாட்சியம் பண்ணுறவங்களுக்கு ஒரு துண்டு அப்பத்தத்துக்காக கூட என்ன செய்வானா, அநியாயம் செய்வானா. அதேபோல் வன்கண்ணன் நினச்சதான் செல்வன் ஆகிறதுக்கு பதுகிறான். வன்கண்ணன்னா வெறும் குடும்ப பிடிச்சவன், உங்களை கெடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி காய் மரத்தில் இருப்பாங்களோ இப்படிப்பட்ட வன்கண்ணன் செல்வன் ஆகிறதுக்கு என்ன செய்கிறான், பதறுகிறானாம். ஆனால் வறுமை தனக்கு வரும் என்று அறியாது இருக்கிறானாம். வன்கண்ணனுக்கு நிச்சயமாக என்னது, அவன் செல்வன் ஆக முடியாது, அவனுக்கு நினைச்சது வறுமை தான் அவனுக்கு நினைச்சது வரும். அடுத்தல தன் நாவினால் யார் முகஸ்துதி பேசுகிறாங்களோ அவர்களை பார்க்கலாம் கடிந்து கொள்கிறவன் முடிவில் என்ன செய்வானா, அங்கீகாரம் பெறுவானா. தன் நாவிலாக யாரும் நினைச்சக்கூடாது, முகஸ்துதி
செய்யக்கூடாது. முகஸ்துதி செஞ்சுட்டோன்னா என்ன ஆள் பார்த்து செய்வாங்கள்ல, இவங்கள ஒன்று வச்சுட்டு இவங்க ஆள் பார்த்து பறக்கறாங்க, இலையில அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு முகஸ்துதி பேசுவாங்களா, இப்படிப்பட்டவங்களை பார்க்கலாம் யார் கடிந்து கொள்கிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, முடியல அங்கீகாரம் பெறுவாங்களாம். தன் தகப்பனையும் தன் தாயையும் யார் கொள்ளையிடுறாங்களோ, கொள்ளையிட்டுட்டு அது துரோகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ, அது வந்து பால் கடிக்கிற மனுஷனுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தோழனாக ஆயிடுவாங்களாம். பால் கடிக்கிற மனுஷனுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தோழனாக ஆயிடுறாங்க. அதே போல் பெருநெஞ்சன் நினச்சி வரானா வழக்கு நினச்சிடறான், கொழுகுறான். பெருநெஞ்சன் வழக்கு கொழுகுறான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வான், செரிப்பான். பெருஞ்சோ இருந்தால் மட்டும் போதாது, அவன் வந்து வழக்கு கொழுகுறான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வான், ரசிக்க விடான்னு பார்க்குறான். அடுத்துல கர்த்தரனுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து தாழ்ச்சி அடையாங்களாம். அவங்க கர்த்தரனுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது அவங்களுக்கு எந்த வறுமையும் வராது, குறைவே இருக்காதான். தன் கண்களை ஏழைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யார் விளக்குறாங்களோ அவங்களுக்கு அநேக சாபம் வந்துடும். அதனால் தரித்திரர்கள் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம உதவி செய்யணும். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் தரித்திரர்கள் கிடைக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, ஏழைகளுக்கு உதவி செய்யலை அப்படின்னா சாபம் தான் வருமா. அடுத்தல துன்மார்க்கர்கள் எழும்பும்போது மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, மறைந்து கொள்கிறாங்க. ஆனால் அவர்கள் அழியும் போதும் நீதிமான்கள் என்ன செய்கிறாங்க, பெறுகிறாங்க. இந்த அதிகாரத்தில் 4 இடத்துல நம்ம பார்க்குறோம். துன்மார்க்கர்கள் எழும்பும்போது மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, மறைந்து கொள்கிறாங்க. ஆனால் அவர்கள் அழியும் போது நீதிமான்கள் என்ன செய்கிறாங்க, பெறுகிறாங்கன்னு சொல்லி நினச்சிடும் நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நீதிமானாக என்ன செய்யணும், மாறணும். ஏழைகளுக்கு தன் செவியை மறைக்கக்கூடாது. அடுத்துல கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பாக பார்க்குறோம். அடுத்துல 29 அதிகாரம் 29 அடிக்கடி நம்ம வந்து கடிந்து கொள்ளப்படணுமா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்படணும். ஆனால் கடிந்து கொள்ளப்படும் போது தன்னை பிடரி என்ன செய்ய யார் கடினப்படுத்துகிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, சகாயம் வந்து சடிதில் என்ன செய்வாங்களா, நாசம் அடைஞ்சிருவாங்களாம். அதனால் நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், நல்லவர்கள் மித்தமாக என்ன செய்யணும், கர்த்தர் மூலமாக நல்லவர்கள் மித்தமாக ஊழியக்காரர் மூலமாக தெரிஞ்சணும் கடிந்து கொள்ளப்படணும். அடுத்தபடியாக நீதிமான்கள் பெருகுனா ஜனங்கள் என்ன செய்வாங்க, மறுவாங்க. ஒரு தேசத்தில் நல்லவர்கள் இருந்தால் என்ன செய்வாங்க, ஜனங்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் துன்மார்க்கர்கள் தேசத்தை ஆளும்போது என்ன செய்வாங்க, ஜனங்கள் தவிப்பாங்க. நீதிமான்கள் தேசத்தை ஆளும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுறாங்க. துன்மார்க்கர்கள் தேசத்தை ஆளும்போது என்ன செய்வாங்க, தவிப்பு தான் உண்டாகும். ஞானத்தில் யார் பிரியப்படுறாங்களோ, ஞானத்தில் பிரியப்படுறவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பனை என்ன செய்கிறானா, மகிழ பண்ணுறானா. ஞானம் இல்லாதவன் தகப்பனை என்ன செய்ய மாட்டான், இங்க மாட்டான். அதே போல் அவன் என்ன செய்வான், ஒரு வேசிகளோடு என்ன செய்வான், தன்னுடைய ஆஸ்தி என்ன செய்கிறான், செலவழிக்கிறவனாக இருப்பான். நியாயத்தினால் ராஜா என்ன செய்கிறானா, தேசத்தை என்ன செய்கிறான், நிலைநிறுத்துறானா. நியாயம் செய்கிறதுனால ராஜா என்ன செய்கிறாரு, தேசத்தை என்ன செய்கிறாரு, நிலைநிறுத்துறாரு. ஆனால் பரிதானம் யார் வாங்குறானோ அவன் என்ன செய்கிறான், அந்த தேசத்தை என்ன செய்கிறான், கழிச்சு போடுறான். நியாயம் செஞ்சால் தேசம் நிலைநிறுத்தப்படுது. ஆனால் பரிதானம் வாங்கினா அதை என்ன செய்கிறான், கழித்து போடுறதுக்கு சமமாயிருது. அதே போல் பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வளைய விரிக்கிறானான். போன இடத்துல நம்ம பார்த்தோம், முகஸ்துதி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் முகஸ்துதி செஞ்சுட்டான் அப்படின்னா தன் கால்களை நினச்சிதான் வளைக்கி விரிக்கிறவனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே பார்க்குறோம் நாவினால் முகஸ்துதி பேசுகிறேன்னு பார்க்குறோம். கடிந்து கொள்கிறவர் முடியல அங்கீகாரம் பெறுவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே வந்து முகஸ்துதி செய்கிறவன் நினைச்சானா அவனுடைய கால்களுக்கு நினைச்சான் வலையே விரிக்கிறானா. கிருஷ்ணனுடைய துரோகத்தில் நினைச்சது கண்ணி இருக்கிறதா. ஆனால் நீதிமான் நினைச்சான் பாடி மகிழ்கிறான்னு சொல்கிறோம். நீதிமான் ஏழையில நியாயத்தை நினைச்சான் கவனித்து அறிகிறான். ஆனால் துன்மார்க்கன் நினைச்சு அறிய மாட்டான், ஏழைகளை கவனித்து அறிய விரும்ப மாட்டான். பரியாசக்காரர் நினைச்சிருவாங்க, பட்டணத்தை நினைச்சிருவாங்க, தீ கொளுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா பரியாசம் பண்ணுறவங்கள நக்கலடிக்கிறவங்க அவங்க நினைச்சிருவாங்க, அவங்களுக்கு நல்லவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது. அதனால என்ன செய்வாங்க, மற்றவங்களை நக்கல் அடிச்சுட்டே இருக்கிறவங்க நினைச்சிருவாங்களாம், பட்டணத்தை தீ கொளுத்தி விட்டுருவாங்களாம். ஆனால் ஞானிகள் நினைச்சிடுறாங்க, ஞானிகளோட புரோகத்தை நினைச்சிடறாங்களாம், விளக்குறாங்களாம். ஞானி வந்து மூடனுடன் வழக்காடுகையில் அவன் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி கிடையாதான். மூடனுடன் வழக்காடுறான், அவன் வந்து சினந்தாலும்னா கோவப்பட்டாலும் சரிதான், அவன் சிரித்தாலும் சரிதான், அவனுக்கு தான் அமைதி கிடையாதான். ஏன்னா மூடனோட வழக்காடும் போது எங்கேருந்து சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி கிடைக்கும். மூடன் அவன் தான் மூடன், அவனுக்கு என்ன செஞ்சாலும் ஒன்றும் கிடைக்காது. அப்போ அவனுக்கு அவன் மூடத்தனமாக தானே இருப்பான். அவனோட நம்ம என்ன செஞ்சாலும் நினச்ச முடியாது, ஒன்றும் நம்ம நினச்ச முடியாது, கிடைக்காதான். அடுத்தலாம் அதனால் சிறந்தாலும் சிரித்தாலும் அவனுக்கு கிடைச்சது அமைதி கிடைக்காது. இரத்த பிரியர் என்ன செய்வாங்க, உத்தமனே பாய்க்கிறாங்க. இரத்த பிரியர்னால் மற்றவங்கள குற்றப்படுத்தி அவங்கள அழிவுக்கு நேராக நடத்துகிறவங்க, அவங்கள கொலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க நினச்சிவாங்க உத்தமர்கள் என்ன செய்வாங்க, பகைக்க தான் செய்வாங்க. ஆனால் செம்மையானவர்கள் என்ன செய்வாங்க, அந்த உத்தமருடைய பிராணனை என்ன செய்வாங்க, காப்பாற்றுவாங்க. செம்மையானவர்கள்
உத்தமனுடைய பிராணம் நினைச்சுறாங்க காப்பாற்றுறாங்க. இரத்த பிரியர்கள் நினைச்சுறாங்க உத்தமனை பகைக்கிறாங்க. மூடன் நினைச்சுறான் தன் உள்ளத்தெல்லாம் நினைச்சுறான் வெளிப்படுத்துகிறான். மூடன் தன் உள்ளத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஞானியோ நினைச்சுறான் அதை பின்னுக்கு நினைச்சுதான் அதை அடக்கி வைக்கிறானா. மூடன் தன் உள்ளத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நினைச்சுறான் வெளிப்படுத்தி விட்டுருவான். ஆனால் ஞானி நினைச்ச மாட்டான். அதெல்லாம் நினைச்சுவான் அடக்கி வைப்பான். அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுவான் அடக்கி வச்சுக்கிடுவான். அதுபோல் அதிபதியானவன் நினைச்சிறான்னா பொய்களுக்கு நினைச்சிறான் செவி கொடுக்குறான். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தா அவன் கைக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரர்கள் வேலைக்காரங்க எல்லாரும் நினச்சிவாங்க துன்மார்க்கராக ஆயிடுவாங்களாம். அதனால் யார் ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்களோ அவங்க நினைச்சக்கூடாது பொய்களுக்கு நினைச்சக்கூடாது செவி கொடுக்கக்கூடாது. செவி கொடுத்தா நம்ம கைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் நினச்சிவாங்க துன்மார்க்கராக ஆயிடுவாங்க. அப்போ மற்றவர்களை துன்மார்க்கராக ஆக்குறது யார் அப்படின்னா மேலே உள்ளவங்க பதவியில் இருக்கிறவங்க தான் நினச்சக்கூடாது பொய் சொல்லாதபடிக்கு இருக்கணும். தரித்திரம் கொடுமைக்காரன்னு நினச்சிறாங்க ஒருவரை சந்திக்கிறாங்க. ஆனால் அவருடைய கண்களுக்கும் கர்த்தர் தான் நினச்சிடா வெளிச்சம் கொடுக்குறான். தரித்திரனாக இருந்தாலும் சரி தான் அது கொடுமைக்காரனாக இருந்தாலும் சரி தான் அவங்க ஒருவரை சந்தித்தாலும் அவங்க ரெண்டு பேருடைய கண்களுக்கும் கர்த்தர் தான் நினச்சிடாரு வெளிச்சம் கொடுக்குறாரு. அதனால் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்று நிலை பெற்றிருக்கும். ஒரு ஏழைகளுக்கு நியாயத்தை நினச்சிவாங்க இப்பொழுது நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஏழைகளுக்கு நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜா எவர் இருக்கிறானோ அவங்க ஆட்சியை நிச்சயமா நினைச்சிருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை நிச்சயமாக கொடுக்கும். யார் நம்ம கண்டித்து அடித்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறோமோ அந்த பிள்ளைகளுக்கு நினச்சது ஞானம் கிடைக்குது. ஆனால் அந்த பிள்ளைகளை சிறுவயலேருந்தே கண்டிக்காதபடிக்கு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அது தன்னுடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன செய்யுது தாய்க்கு வெறுக்கத்தை தான் உண்டு பண்ணும். ஏதோ பாவத்திலையோ இல்லை அழிவிலையோ எல்லாம் இரத்த பலிக்க எதுக்காக நினச்சிச்சுனா ஆளாகிறோம். அப்போது அது தாய்க்கு வெறுக்கத்தை தான் உண்டு பண்ணுது. அதனால் பிள்ளைகளை நினச்சிடணும் புறம்பே அடித்து நம்ம நினச்சணும் அவங்களுக்கு வளர்க்கும்போது அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது. துன்மார்க்கர் பெருகினால் பாவம் நிச்சயம் தேசத்தில் பெருகுமா. ஆனால் நீதிமான்கள் என்ன செய்வாங்க அவர்கள் விழுவதை காண்பார். துன்மார்க்கர்கள் பாவத்தினால விழுறாங்க பாவத்தினால பெறுகிறாங்க. ஆனால் நீதிமான்கள் என்ன செய்கிறாங்க துன்மார்க்கர் விழுகிறதை அவங்க நினச்சிவாங்க காண்கிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய மகனை என்ன செய்யணுமா நம்ம சிகிச்சை செய்யணுமா. நம்ம சிகிச்சை செய்யும்போது சிரிச்சித்து வளர்க்கும் கர்த்தர் என்ன நினைச்சாரு கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்க நினைச்சாரு சிரிச்சிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அப்படி சிரிச்சிக்கும் போது தான் நினச்சது ஆனந்தம் கிடைக்கும். அதே போல் நம்மளோட பிள்ளைகள் நினச்சது நம்ம சிரிச்சித்து நினச்சது வளர்க்கும்போது அவங்க நினச்சிவாங்க நமக்கு ஆறுதல் பண்ணுவாங்க. ஆனால் சிரிச்சிக்காதபடிக்கு நம்ம வளர்த்தா அவங்க நினச்சிவாங்க நமக்கு கேடு தான் உருவாக்குனாங்க. அதனால் நம்மளுக்கு ஆத்மாவுக்கு இன்ப ஆனந்தம் கிடைக்கணும் அப்படின்னா பிள்ளைகள் நினச்சிடணும் பரம்ப கையாடுறவன் கையாடும் போது அவனுக்கு ஞானம் கிடைக்கி அடுத்தலாம் நினச்சிடணும் சிகிச்சை செய்யும்போது நமக்கு நினச்சது ஆறுதல் செய்வாங்க. அடுத்தபடியாக தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க சீர்கட்டு போயிடுவாங்க. இப்போ கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இருந்தால் அதை சொல்லும்போது மக்கள் நினச்சிவாங்க கர்த்தர் தீர்க்க தரிசனம் இப்படி இருக்க மனம் திரும்பணும் அப்படி எல்லாம் அழி வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க. மனம் திரும்ப நினச்சிவாங்க திருந்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது மன திரும்ப கிடைக்கி. அப்படி இல்லை அப்படின்னா விழுந்து போயிடுவாங்க. அதே போல் வேத வசனத்தை யார் கேட்குறாங்களோ வேதத்தை யார் காக்குறாங்களோ அவங்கள நினச்சிடறாங்க பாக்கியவான்லாம். வேத வசனத்தை காய்க்கிறவங்க பாய்க்கவான்னு சொல்லி பார்க்குறோம். அடிமையானவன் நினச்சிடான் தன் வார்த்தைகளால் நினச்ச மாட்டான் அடங்கவே மாட்டான். ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறான்னு வச்சுக்கிடுவாங்க தன்னுடைய வார்த்தைலாம் நினச்சி விட்டு அடங்கவே மாட்டான். அவங்கள என்ன தான் சொன்னாலும் நினச்ச மாட்டான் உத்தரவும் கொடுக்க மாட்டான் அடங்கவும் மாட்டானா. தன் வார்த்தைகளில் யார் பதறுகிறாங்களோ பதறுகிற மனசை கண்டனாயானால் அவனை பார்க்கிறதை விட மூடனை நம்பலாமா. தன் வார்த்தைகளை பதறி பேசுகிறத பார்த்துருப்பீங்களா. அப்படிப்பட்ட பதறி பேசுகிறவங்கள விட மூடனை என்ன செய்யலாமா நம்பலாமா. ஒருவன் தன் அடிமை என்ன செய்யறான் சிறு பிராயம் முதல் இலக்காரமாக வளர்த்தா அடிமை தன் வீட்டில் வேலைக்கு கொண்டு அடிமையாக வச்சுருக்கான்னு வச்சுக்கிட்டோம். அவங்க சிறு பிராயம் முதல் இலக்காரமாக வளர்த்து வந்தால் முடிவில் அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவானான். அடிமையை சிறு நம்ம இலக்காரமாக நினச்சி வளர்க்கணும். அப்படி வளர்த்தா முடிவில் நினச்சிடறான் அவன் புத்திரனாக நினச்சுவானா பாராட்டுவானா. கோபக்காரன் நினச்சிடறான் வழக்கை கொழுகிறானா. ஆனால் மூர்க்கன் என்ன செய்கிறான்னா பெரும்பாதகனா. கோபக்காரன் வழக்கை கொழுகிறான் மூர்க்கன் பெரும்பாதகன். மனுஷனுடைய அகந்தை என்ன செய்கிறோம் அவனை தாழ்த்துமா. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்துது. ஆனால் மனத்தாழ்மை உள்ளவன் நினச்சிவான் கனமடைவான். யார் அகந்தை உள்ளவர்களாக நினச்சி விடாது இருக்கக்கூடாது. அகந்தை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடுவோம் தாழ்த்தப்பட்டுருவோமா. ஆனால் மனத்தாழ்மை உடையோடு நம்ம இருக்கும்போது என்ன செய்யுமா நமக்கு என்ன செய்யுமா பணம் கிடைக்குமா. திருடனோடு பங்கிட்டு கொள்கிறவன் தன் ஆத்மாவை என்ன செய்கிறான் பயிக்கிறானா.
திருடனோட நம்ம சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ஆத்மாவை பகைக்கிறதுக்கு சமமாயிருந்தான். ஆனால் சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை நிச்சய மாட்டானா, வெளிப்படுத்தவே மாட்டானா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்ன செய்யும்னா கண்ணியை வருவிக்குவான். ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயம் இருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சிடும், கண்ணியை தான் வருவிக்குவான். அவங்க நமக்கு ஏதாவது கேடுகளை உருவாக்கி விட்டுருவாங்க. இதே சமயத்தில் மனுஷனுக்கு பயப்படுறது பயத்தை விட கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை யார் நம்புகிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் நினைச்சுவாங்களாம், வைக்கப்படுவாங்களாம். அதனால் ஒவ்வொரு காரியங்களும் மனுஷனுக்கு பயப்படாத படிக்க நம்ம நினைச்சணும், கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயப்படுவோம், கர்த்தரை நம்புவோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம நினைச்சுவார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அடுத்த ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை யாரெல்லாம் தேடுறவர்கள் அநேகர். ஆளுகை செய்கிறவன்னா இப்போ அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்படி ஆளுகை செய்கிறவங்களை நினைச்சுவாங்க, அவங்களோட முக தரிசனத்தை நினைச்சுவாங்க தேடுறது அநேகரம். ஏன்னா அவங்கள்ட்ட ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சுறாங்க. அவங்கள வந்து என்ன செய்வாங்க, அவங்க தேடுறவங்க அநேகர் இருக்காங்களாம். ஆனால் அவனுடைய நியாயம் கர்த்தரால் தான் நிச்சயமா தீருமா. அவங்க எப்படி நியாயம் தீர்க்கிறாங்கிறது கர்த்தரால் தீரும், மனுஷனால முடியாது. ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க, அதை அறியாதபடிக்கு ஆளுகை செய்யறோட முக தரிசனத்தை நினைச்சுறாங்க, தேடுறாங்க. அவங்க தான் அநேகராக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடுறவர்கள், கர்த்தருடைய நியாயத்தை தேடுறவர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நீதிமானுக்கு அநியாயக்காரன் நினைச்சிடான் அருவருப்பானவர். ஒரு நீதிமானுக்கு அநியாயம் செய்கிறவன் எப்படி பிடிக்கவா செய்யும், பிடிக்காதுல்ல. அதனால் நீதிமானுக்கு அநியாயக்காரன் நினைச்சிடான், அவர் அருவருப்பாக இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கனுக்கு நினைச்சிடான், துன்மார்க்கனுக்கு அருவருப்பாக இருக்கிறான். எப்படி ஒரு நீதிமானுக்கு அநியாயக்காரன் எப்படி அருவருப்பாக இருக்கிறானோ அதேபோல் ஒரு துன்மார்க்கனுக்கும் என்ன செய்யுது, 2 பேரும் அருவருப்பாக இருக்காங்களாம். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனும் நினச்சிருக்காங்க, அருவருப்பாக இருக்கிறாங்களாம். அதனால் நம்ம எந்த காரியங்களும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழுவோம். கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம்மளை நினைச்சவர், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு நீதிமானாக நினைச்சு நம்ம ஒப்பு கொடுப்போம். நீதிமான்களை தான் கர்த்தர் நினைச்சவர் ஆசீர்வதிப்பார். நீதிமானுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்தோம். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம நினைச்சுவோம், நீதிமானாக மாறுவோம். கர்த்தர் நமது ஆசீர்வதிப்பாராக.